viewers, welcome to Pharma Universe. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா blood related MCQs தான் பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோ நீங்க முழுசா பார்த்தாவே போதும். bloodல இருந்து எந்த டைப் ஆஃப் MCQs கேட்டாலே வந்து அட்டெண்ட் பண்ணிடலாம். ஸோ என்னென்ன கண்டென்ட் எடுக்க முடியுமோ ஃபுல்லாக வந்து நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி இந்த MCQs வீடியோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா bloodல எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் வந்து நீங்கள் ஈஸியாக அட்டெண்ட் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு வீடியோ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், blood is categorized as, அதாவது blood வந்து என்ன கேட்டகரியாக வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து மஸ்குலர் டிஷ்யூவா, எபித்திலியல் டிஷ்யூவா, கனெக்டிவ் டிஷ்யூவா, நெர்வஸ் டிஷ்யூவான்ட்டு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு கனெக்டிவ் டிஷ்யூ, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. பிளட்ன்றது ஒரு ஃப்ளூயிட் தானே, ஸோ ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பிளட்டோட இம்பார்ட்டன்ஸ் எது கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டினே பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ, பிளட் இஸ் டைப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ, ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொன்னேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 7 to 8% வந்து பாடி வெயிட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் பிளட் செல்ஸ் இதில் வந்து ரெண்டாக இருக்கும். ஒன்று பிளட் செல்ஸ் இருக்கும், இன்னொன்று வந்து பிளாஸ்மாவாக இருக்கும். பிளாஸ்மா 55%, பிளட் செல்ஸ் வந்து 45% இருக்கும். pH ஆஃப் பிளட் பார்த்தீங்கன்னா 7.35 to 7.45, அதாவது ஸ்லைட்லி பேசிக் இன் நேச்சர். ஸோ நம்மளுக்கு பேசிக் pH தெரியும், அப் டு 7 வரை இருந்தால் அது வந்து ஆசிடு, 7 வந்து நியூட்ரல் pH. ஸோ நியூட்ரலுக்கு அடுத்து 0.35 தான் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து அது ஸ்லைட்லி பேசிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, வால்யூம் ஆஃப் பிளட் இன் ஹியூமன் பிளட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஃபீமேலுக்கு வந்து 4 to 5 லிட்டர், மேலுக்கு வந்து 5 to 6 லிட்டர். நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி பார்த்தீங்கன்னா 1.045 to 1.065. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கண்டென்ட் பிளட் ரிலேட்டட் பார்க்கும்போது. ஸோ இதுவும் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க மறக்காமல். ஸோ படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஃப்ளூயிட் பார்ட் ஆஃப் பிளட் டிவைட் ஆஃப் கார்பசல்ஸ் இஸ் கால்ட் அஸ், அதாவது இப்போது ஒரு செல் அப்படின்னு வந்து சொன்னோம்னா அதில் வந்து ஒரு மைட்டோகாண்ட்ரியா, நியூக்ளியஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். பிளட் செல்லுக்கு வந்து அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க, பிளட் செல்ஸை வந்து நம்ம எப்பவுமே கார்பசல்ஸ் தான் சொல்லுவாங்க. ஏன்னா வித்தவுட் நியூக்ளியஸ் ஆர் மைட்டோகாண்ட்ரியா இருக்கிறதுனால அதுக்கு பேரே வந்து கார்பசல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேயும் வந்து ஒரு விஷயம் இல்லாதனால அது என்னென்னு சொல்கிறாங்க, என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஃப்ளூயிட் பார்ட் ஆஃப் பிளட் டிவைட் ஆஃப் கார்பஸ், அதாவது செல்ஸே இல்லாமல் அந்த ஃப்ளூயிடு வந்து நம்ம என்ன சொல்லுவோம். பிளட் இருக்குது, பிளட்டில் வந்து ரெண்டாக பிரிக்கலான்னு சொன்னோம். ஒன்று பார்த்திங்கன்னா அதிலே வந்து பிளாஸ்மா இருக்கும், பிளட் செல்ஸ் இருக்கும். ஸோ இந்த பிளட் செல்ஸே இல்லாமல் அதுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொன்னோம், பிளாஸ்மா சொன்னோம். ஸோ அதுக்கு பேர் வந்து பிளாஸ்மா. ஃப்ளூயிட் பார்ட் ஆஃப் பிளட் டிவைட் ஆஃப் கார்பஸ் இஸ் கால்ட் அஸ் பிளாஸ்மா. பிளட்டு வித் பிளாஸ்மா இருக்கும். ஸோ பிளட் செல்ஸ் டிவைட் ஆஃப் கார்பஸ்னால் அந்த பிளட் செல்ஸ் இல்லாமல் அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க, அதுக்கு பேர் பிளாஸ்மா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பிளாஸ்மா ஃப்ரம் விச் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் ஆர் ரிமூவ்ட் இஸ் நவுன் அஸ், அதாவது ஒரு பிளட்டில் வந்து கிளாட்டிங் ஃபேக்டரை வந்து ரிமூவ் பண்ணிட்டா அதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் சீரம்னு சொல்லுவாங்க. ஸோ பிளட் செல்ஸில் வந்து செல்ஸ் இல்லாமல் இருக்கிறது வந்து பிளாஸ்மா, அதுலேயும் கிளாட்டிங் ஃபேக்டரில் ரிமூவ் பண்ணால் அதுக்கு பேர் சீரம். ஸோ இந்த நோட்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த லிக்விட் பார்ட் ஆஃப் பிளட் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மா, பிளாஸ்மா வித்தவுட் கிளாட்டிங் ஃபேக்டர் பார்த்திங்கன்னா சீரம். சீரம் டிஃபர் ஃப்ரம் பிளட் ஆஸ் இட் லேக்ஸ். ஸோ இப்போ தான் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம். சீரம் வந்து பிளட்டு எப்படி டிஃபர் ஆகுது, கிளாட்டிங் ஃபேக்டர் இல்லாததுனால டிஃபர் ஆகுது. ஸோ லேக் ஆஃப் கிளாட்டிங் ஃபேக்டர், பிளட்டில் வந்து கிளாட்டிங் ஃபேக்டர் இல்லைன்னா அதுக்கு பேர் வந்து சீரம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கம்ஸ் அண்டர் த பிளாஸ்மா போர்ஷன் ஆஃப் த கம்போசிஷன் ஆஃப் ஹியூமன் பிளட், அதாவது பிளாஸ்மா இப்போ நம்ம பிளட்டை வந்து எப்படி பிரிக்கலாம், பிளட் செல்ஸும் பிளாஸ்மாவை பிரிக்கலாம். ஸோ பிளாஸ்மாவில் வந்து என்ன இருக்கும் கம்போசிஷன் பார்த்திங்கன்னா வாட்டர் தான் இருக்கும். ஸோ இந்த வாட்டர் தவிர மற்ற எது பார்த்திங்கன்னா ஆர்பிசி செல்ஸு, டபிள்யூபிசி செல்ஸு, பிளேட்லெட்டு செல்ஸு. ஸோ பிளாஸ்மா போர்ஷனில் இதெல்லாம் செல்ஸில் பிளட் செல் போர்ஷனில் போயிடும். ஸோ பிளாஸ்மா போர்ஷனில் ரிமைனிங் என்ன இருக்குது, வாட்டர் தான் இருக்குது. வாட்டர் மட்டமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்டர் மட்டும் இருக்காது. ஸோ எக்ஸஸாக இதுவும் இருக்கும் வாட்டர், பிளாஸ்மா ப்ரோட்டீன், இன்ஆர்கானிக் சால்ட்ஸ், நியூட்ரியன்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபுட் சாப்பிட்றோன்னா அந்த ஃபுட்டில் இருக்கிற நியூட்ரண்ட்டும் பிளட்டில் தான் ட்ராவல் ஆகி நம்ம தேவையான செல்ஸ்க்கு வந்து ரீச் ஆகும். அப்புறம் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ், ஹார்மோன்ஸ், கேஸஸ், ஸோ இது எல்லாமே வந்து பிளாஸ்மாவில் இருக்கும். அதுக்கப்புறம் செல்ஸ் இருக்கும். செல்ஸ் வந்து ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ். ஸோ வாட்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 90 to 92% இருக்கும். பிளாஸ்மா ப்ரோட்டீன் வந்து 6 to 8%. இதுதான் வந்து காம்போனன்ட்ஸ் ஆஃப் பிளட். நெக்ஸ்ட்டு, இன் அடல்ட்ஸ்
RBCs are synthesized from. அடல்ட்ஸில் வந்து ஆர்பிசினா என்ன, ரெட் பிளட் செல்ஸ். ஸோ இது எங்கே சிந்தசிஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்தோன்னே உங்களுக்கு எல்லாமே இது ஆன்சர் மாதிரி தான் தெரியும். இது வந்து ஒரு நீங்கள் ரேண்டமாக போடும்போது தப்பாக போயிடும். ஸோ கொஷினை வந்து கரெக்டாக படித்து இங்கே வந்து அடல்ட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடல்ட்ஸ்னாவே கண்டிப்பாக வந்து போன் மேரோ தான். ஸ்ப்ளீன் அண்ட் லிவர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கருவில் ஃபீட்டல்னு சொல்லுவோம். ஸோ அந்த கருவில் இருக்கும்போது பிளட் செல்ஸ் வந்து எங்கே சிந்தசிஸ் ஆகும்னா அந்த ஸ்ப்ளீன் அண்ட் லிவரில் சிந்தசிஸ் ஆகும். இதே நீங்கள் அடல்ட் ஸ்டேஜ், அதாவது நம்ம வந்து குழந்தையாக வெளியே வந்துட்டதுக்கப்புறம் எங்கே வந்து ஆர்பிசி சிந்தசிஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா போன் மேரோவில் தான் வந்து சிந்தசிஸ் ஆகும். ஆர்பிசியை பற்றி ஒரு இன்ட்ரோ. ஆர்பிசிஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ரெட் பிளட் கார்பசல்ஸ் ஆர் எரித்ரோசைட்ஸ். இன் அடல்ட்ஸ் வந்து synthesized by pluripotent cell in bone marrow during fetal life, formed in spleen and liver. ஷேப் பார்த்திங்கன்னா பயோ கான்கேவ், அதாவது இந்த சாக்லேட்டில் ஒரு சில சாக்லேட்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த கான்கேவ் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதை தான் பை கான்கேவ் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து நியூக்ளியஸ் வந்து ஆப்ஷன். ஸோ திஸ் ஆர் கால்ட் அஸ் கார்பல்ஸ். அதை ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா. ஸோ நியூக்ளியஸ் எல்லாத்தினால அது பேர் வந்து கார்பசல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நியூக்ளியஸில் இருந்தால் அது பேர் வந்து செல்ஸு. ஸோ இல்லாததுனால அது வந்து கார்பசல்ஸ். நெக்ஸ்ட் வந்து கிரேவியார்ட் ஆஃப் ஆர்பிசி. அதாவது கிரேவியார்ட்னா என்ன சொல்லலாம்னா டெத் ஆகிறது. ஸோ ஆர்பிசியில் எங்கே டெத் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளீனில். ஸோ அதனுடைய லைஃப் ஸ்பென் பார்த்தீங்கன்னா 120 டேஸு. ஸோ 120 டேஸ்க்கு அப்புறம் வந்து பிளட் செல்ஸ்லாம் எங்கே டெத் ஆகும்னா ஆர்பிசி செல்ஸில் டெத் ஆகும், அதாவது ஸ்ப்ளீனில் டெத் ஆகும். நெக்ஸ்ட்டு கலர் ஆஃப் சிங்கிள் ஆர்பிசி இன் லைட் எல்லோ கலர் அண்டர் மைக்ரோ. அதாவது பார்த்திங்கன்னா கலர் ஆஃப் சிங்கிள் ஆர்பிசி பார்த்திங்கன்னா லைட் எல்லோ கலரில் இருக்கும் நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது. கொஸ்டின், எலிமெண்ட் தட் இஸ் நாட் ஃபவுண்ட் இன் பிளட். அதாவது பிளட்டில் வந்து எந்த எலிமெண்ட் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அயன், மெக்னீஷியம், காப்பர், குரோமியம் இது ஆப்ஷனில் இருக்குது. அயன் பார்த்திங்கன்னா ஈன்ஃபார்ம்டு இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, காப்பரும் இருக்குது. இந்த குரோமியம் பார்த்திங்கன்னா நம்ம பிளட்டில் வந்து இருக்காது. ஸோ ஆன்சர் இஸ் குரோமியம். ஆஃப் டிக்ரீஸ் இன் பிளட் இஸ் கால்டு. அதாவது நம்ம பிளட் வால்யூம் வந்து கம்மியாகிறதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஃபீனாமினன் பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போது ஹைப்பர் வேல்யூமியா. ஹைப்பர்னால் என்ன, எப்போவுமே வந்து அதிகம்னு சொல்லலாம். வேல்யூம்னா வேல்யூம்னு சொல்லலாம். மியான்னு முடிஞ்சாவே அது பிளட் ரிலேட்டட் தான். ஸோ பிளட்டோட வேல்யூம் நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ ஹைப்பர்னும் போது அதிகம், ஆனால் இங்கே வந்து டிக்ரீஸ் கேட்டிருக்காங்க. அப்போ என்னவாக இருக்கும், ஹைப்போவாக தான் இருக்கும். ஹைப்போ வேல்யூமியா. ஸோ ஹைப்போ வேல்யூமியா இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த செப்டிசிமியான்னு பார்த்தீங்கன்னா அது ஏதாச்சும் இன்ஃபெக்ஷனாக இருந்தால் அதுக்கு பேர் வந்து செப்டிசிமியா சொல்லுவாங்க. ஹைப்போகிளைசிமியா, ஹைப்போனா கம்மி, கிளைசிமியானா கிளைசினா இந்த குளுக்கோஸ் சொல்லலாம். சிமியானும் போது அது வந்து மியானா மியானு முடிகிறது வந்து பார்த்திங்கன்னா பிளட்டு. ஸோ ஹைப்போகிளைசிமியானா வந்து லோ சுகர்னு சொல்லலாம். சுகர் வந்து ரொம்ப லோவாக இருக்குது பிளட்டில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து டிக்ரீஸிங் பிளட் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஹைப்போவேலிமியா. Next question, cells in the blood responsible for carrying oxygen. ஸோ ஆக்சிஜனை வந்து கேரி பண்ணுற செல்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. பிளட்டில் வந்து நிறைய செல் இருக்குது இல்லையா. ஸோ இதில் ஆக்சிஜனை கேரி பண்ணுற செல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷனாக ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட், லிம்போசைட்ஸ் இது எல்லாமே பிளட்டில் இருக்கிற செல்ஸு. ஆக்சிஜன் எது கேரி பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிசி செல்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹீமோக்ளோபின்றது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோட்டீன். It's not a carbohydrate or enzyme or antibody, it is a protein. Next, hemoglobin is the component of. இது இதனுடைய காம்போனன்ட் பார்த்திங்கன்னா ஆர்பிசியோட காம்போனன்ட். ஆர்பிசியில் தான் என்ன இருக்கும், ஹீமோக்ளோபின் இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்பிசி ஃப்ரம் போன் மேரோ இஸ் கால்ட். அதாவது ஆர்பிசி வந்து எங்கே உருவாகுதுன்னு சொன்னால் ஆல்ரெடி ஒரு எம்சிஸில் பார்த்தோம், போன் மேரோவிலேருந்து உருவாகும். ஸோ அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா எரித்ரோபாய்சிஸ். ஸோ எரித்ரோபாய்சிஸ்ன்ற ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா போன் மேரோவிலேருந்து ஆர்பிசி ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு இதனுடைய ஷார்ட் இன்ட்ரோ பார்த்திங்கன்னா அதனுடைய ஆர்பிசி ஃபார்மேஷனை பற்றி டீப் இன்ட்ரோ இது. ஆர்பிசி சிந்தசிஸ் கண்ட்ரோல் பை எரித்ரோபாய்டின் ஹார்மோன். அந்த ப்ராசஸ் பேர் எரித்ரோபாய்சிஸு. அதனுடைய ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா எந்த ப்ரோட்டீன் கண்ட்ரோல் பண்ணனா எரித்ரோபாய்டின். நெக்ஸ்ட்டு, ஃபார்மேஷன் ஆஃப் எரித்ரோபாய்டின் டேக்ஸ் பிளேஸ் இன் ஜஸ்டா குளோமுலர் செல்ஸ் ஆஃப் கிட்னி.
ஜஸ்டாக்ளோமரல் செல்ஸ் ஆஃப் கிட்னியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எரித்ரோபாய்டின் வந்து ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஆர்பிசி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிளட் குரூப் அண்டு ஆர்ஹெச் ஃபேக்டர். இந்த ஆர்பிசி செல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பிளட் குரூப்புக்கும் ஆர்ஹெச் ஃபேக்டரும் வந்து டிட்டர்மைன் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டடி ஆஃப் பிளட் சர்க்குலேஷன் இஸ் கால்டு. பிளட் சர்க்குலேஷனை பற்றி படிக்கிற படிப்பு எதை கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆஞ்சியாலஜி. ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மயோலஜி, செரோலஜி, ஆஞ்சியாலஜி, ஒடன்டாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பிளட் சர்க்குலேஷன் இருந்தாவே அது வந்து ஆஞ்சியாலஜி. ஆஞ்சியோ சொல்லுவோம்ல, ஸோ அது ஆஞ்சியாலஜி. இப்போ மயோலஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து மசில்ஸை பற்றி படிக்கிறது, மசில் ஃபைபர் அந்த மாதிரி படிக்கிறது. செரோலஜி அப்படின்னா வந்து அந்த பிளட் ரிலேட்டடை பற்றி படிக்கிறது, பிளட்டை பற்றி டீப்பாக படிக்கிறது. இங்கே பிளட் சர்க்குலேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ பிளட்டை பற்றி படிக்கிறது பார்த்திங்கன்னா செராலஜி. அப்போ ஓடன்டாலஜி அப்படின்னா பார்த்திங்கன்னா டீத்தை பற்றி படிக்கிறது, நம்ம பல் இருக்கு இல்லையா அதை பற்றி படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓடன்டாலஜி. நெக்ஸ்ட்டு லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஆர்பிசி. ஆர்பிசியோட லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா 120 days. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஆர்பிசி பார்த்திங்கன்னா 120 days. ஸோ இதிலே பார்த்திங்கன்னா ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்டல் செல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்குன்னு ஒவ்வொரு லைஃப் ஸ்பேன் இருக்குது. அது ஆர்பிசி பார்த்திங்கன்னா 120 days, டபிள்யூபிசிக்கு 13 to 20 days, பிளேட்லெட்ஸ்க்கு 8 to 11 days. ஸோ இது வந்து நீங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருக்கணும். ஸோ இது ஃப்ரீக்வெண்ட்டாக ஆஸ்க்டு கொஸ்டின் தான். ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்பிசி லேக்ஸ். ஸோ ஆர்பிசியில் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ இது எதுவுமே இருக்காது, மைட்டோகாண்ட்ரியா இருக்காது, கோல்கி பாடி இருக்காது, நியூக்ளியஸ் இருக்காது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா இதுக்கு ஆல் எதுவுமே இருக்காது. லேக்ஸ்னால் எது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ லேக்ஸ் மீன்ஸ் இங்கே எதுவுமே இல்லை. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆல். ஸோ அதை தான் இங்கே நோட்ஸாக கொடுத்துருக்கேன். ஆர்பிசி லேக்ஸ், நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, கோல்கி apparatus. நெக்ஸ்ட் வந்து டியூ டு லேக் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா, இது வந்து பார்த்திங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா எதுக்கு, ரெஸ்பிரேஷனுக்கு யூஸ் ஆகுது, அதாவது சுவாசத்துக்கு யூஸ் ஆகுது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அனோரோபிக் ரெஸ்பிரேஷன். அனோரோபிக்னா என்னென்னா காற்றில்லா சுவாசம் சொல்லலாம். ஹேரோபிக்னா காற்று, இங்கே மைட்டோகாண்ட்ரியாவே இல்லை. ஸோ அதனால் வந்து ஹேரோபிக் இருக்காது. ஸோ அது வந்து அனோரோபிக். நெக்ஸ்ட் வந்து க்ரப் சைக்கிள்ஸும் பார்த்திங்கன்னா அப்சென்ட்டில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ ஆர்பிசி பிளேஸ்ட் இன் ஹைப்போடானிக் சொல்யூஷன் இட் வில் பி. ஹைப்போடானிக் சொல்யூஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்மளோட பிளட்டுக்கு ஒரு ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இருக்கும். அதுக்கு நம்ம வந்து சோடியம் குளோரைடு வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து ஒரு ட்ரக்கை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறப்ப சோடியம் குளோரைடு வந்து 0.9% வந்து யூஸ் பண்ணுவோம், சோடியம் குளோரைடு. ஸோ அந்த 0.9% சொல்யூஷன், சோடியம் குளோரைடு சொல்யூஷனுக்கு கம்மியாக நம்ம எந்த சொல்யூஷன் கொடுக்குறோமோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹைப்போடானிக். இப்போ வந்து 0.2 சொன்னால் அது வந்து ஒரு ஹைப்போடானிக் சொல்யூஷன். அந்த சொல்யூஷன் கொடுக்கும்போது என்ன ஆகும்னு சொல்கிறாங்க. நம்ம 0.9 கொடுக்கும்போது பிளட் வந்து எந்த ஒரு எஃபெக்ட்டும் ஆகாது, அப்படியே இருக்கும். அதை விட கம்மியாக நம்ம சோடியம் குளோரைடு சொல்யூஷன் கொடுக்கும்போது பிளட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்வெல் ஆகி ரப்சர் ஆயிரும். ஸோ அது இப்போ நம்ம வந்து நான் தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன், ஹைப்போடானிக்னா என்ன, ஹைப்பர்டானிக்னா என்னன்ட்டு. ஸோ இந்த இடத்துல ஹைப்போடானிக் கொடுக்கும்போது என்னாகும், ஸ்வெல் ஆகி ரப்சர் ஆயிரும். ஹைப்பர்டானிக் கொடுத்தா வந்து ஷ்ரிங்க் ஆயிரும், அதாவது சுருங்கிடும். இது வந்து பெருசாகி அப்படியே வெடிச்சிடும். ஸோ இதுதான் ஆர்பிசி பிளேஸ் இன் ஹைசோடானிக் கொடுத்தா எந்த எஃபெக்ட் இருக்காது, அப்படியே பிளட் செல் நார்மலாக எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும். நம்ம ஹைப்பர்டானிக் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஷ்ரிங்க் ஆகும், அதாவது சுருங்கிடும். ஹைப்போடானிக் கொடுக்கும்போது ஸ்வெல் ஆகி ரப்சர் ஆகி அதாவது வெடிச்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் சேலோக்ளைகோப்ரோட்டீன். அதாவது சேலோக்ளைகோப்ரோட்டீன் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. சேலோக்ளைகோப்ரோட்டீன் அப்படின்னா கிளைகோப்ரோட்டீனா வந்து ஒரு கிளைகோசிடிக் லிங்கேஜ் இருக்குன்னு சொல்லலாம் ப்ரோட்டீன் கூட. ஃபார் எக்ஸாம்பிள் கார்போஹைட்ரேட் லிங்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம், அந்த ப்ரோட்டீனோட கார்போஹைட்ரேட் லிங்க் இருக்கும். இதில் சேலோ அப்படின்னும் போது அந்த சேலிக் ஆசிட்னு ஒன்று இருக்கும், அதுவும் வந்து லிங்க் இருக்குது. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எரித்ரோபாய்டின். எரித்ரோபாய்டின் இஸ் த சேலோக்ளைகோப்ரோட்டீன். ஸோ நெக்ஸ்ட்டு, ஹை கவுண்ட் ஆஃப் டபிள்யூபிசி இஸ் அ இண்டிகேஷன் ஆஃப். டபிள்யூபிசி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாச்சுன்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பேர் வந்து லியூகேமியா இஸ் அ டைப் ஆஃப் கேன்சர். ஸோ டபிள்யூபிசின்ட்டு தெரியும், ரத்த வெள்ளை அணுக்கள், ஒயிட் பிளட் செல்ஸு. ஸோ அது அதிகமாச்சுன்னா அதுக்கு பேர் வந்து லியூகேமியா. ஸோ இது டைப் ஆஃப் கேன்சர். ஸோ டபிள்யூபிசியை பற்றி ஒரு இன்ட்ரோ. டபிள்யூபிசி ஆல்சோ கால்ட் அஸ் leukocytes. ஸோ கான்ஸ்டியூட் ஒன்லி அபவுட் 1% ஆஃப் பிளட் வேல்யூம். பிளட்டில் பார்த்திங்கன்னா 1% தான் இருக்கும். ஸோ இது வந்து எதுக்குன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நம்ம கொடுக்குறதே பார்த்திங்கன்னா இந்த டபிள்யூபிசி செல்ஸ் தான். ஸோ நார்மல் டபிள்யூபிசி கவுண்ட் இந்த பிளட் பார்த்திங்கன்னா
4000 to 11,000 millimeter cube. 11,000 per millimeter cube இவ்வளோ தான் வந்து நம்ம நார்மலாக வந்து பிளட் செல்ஸ் இருக்கும். அதுக்கு அதிகமாக போச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா ரிமார்க்கல், அதாவது நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா லியூகேமியா, கேன்சர். லீகோசைட்டோசிஸ், அதாவது ஒயிட் பிளட் செல்ஸ் மோர் தென் 11,000 per millimeter cube அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஏதோ டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போது நம்ம பாடியில் ஏதாச்சும் ஒரு ஃபீவர் வருதோ இல்லை ஏதாச்சும் ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ அந்த மாதிரிலாம் வரும்போது பார்த்திங்கன்னா ரத்த வெள்ளையணுக்கள் எண்ணிக்கை வந்து அதிகமாகிடும். ஏன்னா அதுக்கு எதிர்த்து இப்போ சண்டை போடும் இல்லையா, ஸோ அதுக்காக அதிகமாகிடும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து இந்த லீகோசைட்டோசிஸ். ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து கேன்சர், அது வேறு. இது வந்து லீகோசைட்டோசிஸ். அப்போ ரொம்பவே கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து லீகோபெனியா அப்படின்னு சொல்லுது. டிக்ரீஸ் இன் WBC கவுண்ட் பார்த்தீங்கன்னா லீகோபெனியா. பிளேட்லெட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம், பிளேட்லெட் வந்து எங்கே ப்ரொடியூஸ் ஆகும் கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே போன் மேரோவில் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ பிளேட்லெட்டை பற்றி ஒரு இன்ட்ரோ. பிளேட்லெட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் thrombocytes, synthesis by மெகாக்ரோசைட்ஸ் ஆஃப் போன் மேரோ. இது வந்து இதுலேருந்து தான் வந்து ஃபார்ம் ஆகும். அதனுடைய ஷேப் பார்த்திங்கன்னா ஓவல் ஷேப்பில் இருக்கும், பயோ கன்வெக்ஸ் ஷேப்பில் இருக்கும். இப்போ நீங்கள் ஆர்பிசி செல்ஸ் பார்த்திங்கன்னா பயோ கான்கேவ் ஷேப்பில் இருக்கும், இது வந்து கன்வெக்ஸ் செல்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுலேயும் வந்து நியூக்ளியஸ் இருக்காது. இதனுடைய நார்மல் ரேஞ்சு பார்த்திங்கன்னா 1.5 லேக்லேருந்து 4.5 லேக் வரையும் சொல்கிறாங்க. அதாவது பெர் மில்லிமீட்டர் கியூப்க்கு 2 to 5 லேக் வரையும் அப்படி சொல்லலாம். இது ரொம்பவே கம்மியாச்சுன்னா அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா த்ரோம்போசைட்டோபெனியா, டிக்ரீஸ் இன் பிளேட்லெட் கவுண்ட். அதாவது பிளேட்லெட் ரொம்ப நார்மலை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் த்ரோம்போசைட்டோபெனியா. இப்போது டெங்கு வருதுல்ல, டெங்குவில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிளேட்லெட் செல்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறது தான் வந்து டெங்கு வருது. அந்த டெங்கு இன்ஃபெக்ஷன் ஆனே நம்மளுக்கு வந்து பிளேட்லெட்ஸ் வந்து ரொம்பவே ட்ராப் ஆகிடும். ஸோ பிளேட்லெட் கவுண்ட் டிக்ரீஸ் இன் வைரல் இன்ஃபெக்ஷன் லைக் டெங்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், who first show the complete pathway of blood circulation? blood circulation பற்றி ஃபுல்லாக யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஹார்வி தான் சொன்னார். நெக்ஸ்ட் கொஸ்டின், the substance involved in the control of the platelet production. இது பார்த்தீங்கன்னா பிளேட்லெட்னு போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து த்ரோம்போபாய்டின் வரும். இதே ஆர்பிசின்னு பார்த்தீங்கன்னா எரித்ரோபாய்டின் வரும். ஸோ பிளேட்லெட் கேட்டிருக்காங்க, the answer is த்ரோம்போபாய்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், the condition of abnormal increase of RBC in blood is diagnosed as, அதாவது ஆர்பிசி செல்ஸில் வந்து அப்நார்மாக வந்து அதிகமாச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா பாலிசைத்தீமியா. ஸோ இங்கே ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஹீமோஃபிலா, லிக்கோமியா, அனிமியா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஹீமோஃபிலியா பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு பிளட்டை வந்து இப்போ நமக்கு ஏதாச்சும் ஒரு அடிப்பட்டால் வந்து பிளட் லீக் ஆகும். உடனே பார்த்திங்கன்னா கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் அந்த இடத்துக்கு வந்து பிளட்டை வந்து கிளாட் பண்ணி லீக் ஆகிறத தடுக்கும் இல்லையா. ஸோ இந்த கிளாட்டிங் ஃபேக்டரி இல்லாமல் போனால் என்ன ஆகும், பிளட் வந்து ப்ளீட் ஆகும், ப்ளீடிங் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் இருக்கிற மொத்த பிளட்டும் வெளியே வந்து இறந்து போயிடுவாங்க. ஸோ இது ரொம்ப ரேரான டிசீஸு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அதுதான் வந்து அதுக்கு பேர் தான் வந்து இந்த ஹீமோஃபிலியா. லிக்கோமியா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஆர்பிசி செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, டைப் ஆஃப் கேன்சர். அனிமியான்றது பார்த்திங்கன்னா அனிமியாவில் நிறைய டைப் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நமக்கு ஹீமோக்ளோபின் கண்டென்ட் கூட கம்மியாக இருந்தால் அதுக்கு பேர் என்னென்னா அதுவும் வந்து அனிமியா, அதாவது தமிழில் வந்து ரத்த சோகைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து அனிமியா. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, இன்க்ரீஸ் ஆஃப் ஆர்பிசி பிளட் செல்ஸ் கேட்டிருக்காங்க. ஆர்பிசி வந்து அதிகமாச்சுன்னா அதுக்கு பேர் வந்து என்னது, பாலிசைத்தீமியா. ஸோ இதுதான் ஆர்பிசியை பற்றின ஒரு இன்ட்ரோ. ஆர்பிசி பார்த்திங்கன்னா மெனில் வந்து 4.5 to 5.5 மில்லியன் பெர் மில்லிமீட்டர் கியூபில் இருக்கும். உமனுக்கு வந்து 3.5லேருந்து 5.5 மில்லியன் பெர் மில்லிமீட்டர் கியூபில் இருக்கும். பாலிசைத்தீமியா என்ன சொன்னேன், இன்க்ரீஸ் இன் ஆர்பிசி கவுண்ட். பாலிசைத்தீமியா ரூப்ரா வேரா அப்படின்னா ஹை லெவல் ஆஃப் ஹீமோக்ளோபின் ஆர் ஹெமட்டோக்ரிட். ஸோ செல்ஸே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து பாலிசைத்தீமியா. பாலிசைத்தீமியா ரூப்ரா வேறானா ஹீமோக்ளோபின் மட்டும் அதிகமாகுது. இது வந்து ஒரு ரேர் கண்டிஷன் தான். ஹீமோக்ளோபின் வந்து நார்மலை விட அதிகமாக இருந்தால் அது பேர் வந்து பாலிசைத்தீமியா ரூப்ரா வேரா. ஸோ நெக்ஸ்ட்டு அனிமியா. அனிமியா என்ன சொன்னேன், டிக்ரீஸ் இன் ஆர்பிசி கவுண்ட் ஆர் ஹீமோக்ளோபின். இது வந்து ரத்த சோகை சொன்னோம் இல்லையா, நம்ம அயன் கண்டென்ட் வந்து கம்மியாக இருந்தாவோ இல்லை ஆர்பிசி கவுண்ட் கம்மியாக இருந்தாவோ அது பேர் வந்து அனிமியான்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து மேக்ரோசைட்டோசிஸ் ஆர் மெகலோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சைஸ். இப்போது சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது பேர் பார்த்தீங்கன்னா
மேக்ரோ என்னது பெருசு, மைக்ரோனா சின்னது, மேக்ரோனா பெருசு. ஸோ இந்த சைட்டோசிஸ்னால் இந்த சைஸ் ஆஃப் ஆர்பிசி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. மேக்ரோ சைட்டோசிஸ்னா இல்லை மெக்லோசைட்டோசிஸ்னால் பார்த்தீங்கன்னா சைஸ் ஆர்பிசியோட செல்ஸ் வந்து சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சைஸோட அதிகமாக இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நார்மல் ஈஸ்னோஃபில் கவுண்ட் பார்த்தீங்கன்னா பிளட்டில் வந்து ஈஸ்னோஃபில்ஸ் இருக்கும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் செல்ஸ் தான். இது பார்த்தீங்கன்னா 1 to 4% இருக்கும் நார்மல் கவுண்ட். ஸோ இதுதான் நம்ம வந்து WBC வந்து 2 பாயிண்டாக பிரிக்கலாம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா கிரானுலோசைட், இன்னொன்று ஏ கிரானுலோசைட்டு. இந்த கிரானுலோசைட் வந்து பி என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், அதாவது பேசோஃபில்ஸ், ஈஸ்னோஃபில்ஸ், நியூட்ரோஃபில்ஸ். இதில் நியூட்ரோஃபில் பார்த்திங்கன்னா 60 to 70% இருக்கும். ஈஸ்னோஃபில் ஸோ 1 to 4%, பேசோஃபில் 0 to 1% இருக்கும். நெக்ஸ்ட்டு ஏ கிரானுலோசைட்டோசிஸ் பார்த்தீங்கன்னா லிம்போசைட் 25 to 30% இருக்கும். மோனோசைட் வந்து 5 to 10% இருக்கும். நெக்ஸ்ட்டு த இம்பார்ட்டன்ட் சைட் ஆஃப் ஃபீட்டல் பிளட் செல்ஸ் ப்ரொடக்ஷன். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், அடல்ட்டில் வந்து எங்கே தான் பிளட் எங்கே ஃபார்ம் ஆகும், போன் மேரோவில் ஃபார்ம் ஆகும். இங்கே வந்து ஃபீட்டல்னு கேட்டிருக்காங்க, அப்படின்னா வந்து ஸ்ப்ளீன். நெக்ஸ்ட்டு லார்ஜஸ்ட் சைஸ் ஆஃப் WBC ஆர் லீகோசைட் இஸ், அதாவது WBCயில் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் சைஸ் எது இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா அதுக்கு மோனோசைட் தான் வந்து பெரிய சைஸில் இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து அதனோட இன்ட்ரோ. லார்ஜஸ்ட் சைஸ் ஆஃப் WBC பார்த்திங்கன்னா மோனோசைட்ஸு, ஸ்மாலஸ்ட்டு பார்த்திங்கன்னா லிம்போசைட்ஸு. நெக்ஸ்ட்டு மோனோசைட் என்ன செக்ரேட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இன்டர்லியூக்கின் 1, T லிம்போசைட் செக்ரேட் இன்டர்லியூக்கின் 2. லீகோசைட் ஃபைட் இன்ஃபெக்ஷன் த்ரோ ப்ராசஸ் கால்டு பேகோசைட்டோசிஸ். இது வந்து ஒரு செல் விழுங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு பாடியில் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் நடக்கும், அந்த செல்ஸ் எல்லாம் நம்ம வந்து WBC செல்ஸ் வந்து வின் பண்ணும்போது அந்த இறந்த செல்லெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அது எது மூலயமா வந்து ப்ராசஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா பேகோசைட்டோசிஸ் அப்படின்ற ப்ராசஸில் தான் வந்து அந்த செல்லெல்லாம் வந்து வெளியாகும். இந்த கஃபர் செல்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேகோசைட்டோசிஸ் வந்து ப்ராசஸ் சொன்னோம் இல்லையா, செல் விழுங்குதுன்ட்டு, அதில் இம்பார்ட்டன்ட் ரோல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கஃபர் செல்ஸ் தான் வந்து மேக் பண்ணும். ஸோ அதெல்லாம் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லிவரில் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதனோட இன்ட்ரோ தான் கொடுத்துருக்காங்க. கஃபர் செல்ஸ் பார்த்திங்கன்னா லிவரில் இருக்கும். ஹிஸ்டோசைட்ஸ் வந்து கனெக்டிவ் டிஷ்யூ, நெக்ஸ்ட்டு மைக்ரோக்ளியா வந்து பிரெயினு, நெக்ஸ்ட்டு மெஸ்னாச்சில் செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்னி. ஸோ சம்டைம்ஸ் வந்து மோனோசைட்ஸ் வந்து மேக்ரோபேஜாக வந்து டெவலப் ஆகும், அது வந்து ஸ்டேபிள் இன் டிஷ்யூஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், த லோவஸ்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் லீகோசைட்ஸ் ப்ரெசென்ட் இன் பிளட். லீகோசைட்ஸ் இருக்குது பார்த்தியா WBC செல்ஸு. ஸோ அது வந்து லோவஸ்ட்டாக வந்து எது இருக்குது, ரொம்பவே வந்து கம்மியான கான்சன்ட்ரேஷனில் எந்த டைப் ஆஃப் பிளட் செல்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா அதுக்கு பேசோஃபில்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், நார்மல் ப்ளீடிங் டைம் இன் ஹெல்த்தி ஹியூமன் வாலண்டரிஸ். அதாவது நார்மல் ஹியூமனுக்கு வந்து நார்மல் ப்ளீடிங் டைம் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ப்ளீடிங் டைம்னால் இப்போ நம்ம அந்த கையை கட் பண்ணிக்கிட்டாவோ ஏதோ அடிபட்டுச்சுன்னா வந்து ப்ளீட் ஆகும் இல்லையா பிளட்டு. ஸோ அது வந்து எவ்வளோ நேரம் ப்ளீட் ஆகலாம்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நார்மல் ரேஞ்சுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நார்மலாக வந்து 1 to 3 minutes வந்து ப்ளீட் ஆகலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா வந்து கிளாட்டிங் ஃபேக்டர் டிஸார்டர் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ நார்மல் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 1 to 3 minutes. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. நார்மல் கிளாட்டிங் டைம் பார்த்திங்கன்னா 2 to 8, அதாவது பிளட்டு வந்து எவ்வளோ நேரத்தில் கிளாட் ஆகும்னு பார்த்திங்கன்னா 2 to 8 minutes. ப்ளீடிங் டைம் பார்த்திங்கன்னா 1 to 3 minutes. ஸோ இந்த பிளட்டு கிளாட் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது, அதாவது 13 கிளாட்டிங் ஃபேக்டர்ஸு. ஸோ அது எங்கே சிந்தசிஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா லிவரில் தான் சிந்தசிஸ் ஆகும். இந்த 30 கிளாட்டிங் ஃபேக்டர்ஸும் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து நான் லிங்க் பண்ணுறேன், அதுவும் சேர்ந்து பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், which dietary component is needed for synthesis of DNA and influences the production of RBC cells. RBC cells ப்ரொடக்ஷனுக்கும் DNA சிந்தசிஸ்க்கும் ஒரு டயட்ரி காம்பவுண்ட் தேவைப்படுது, அது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா வந்து ஃபோலிக் ஆசிட். இந்த ஃபோலிக் ஆசிட் தான் பார்த்திங்கன்னா DNA சிந்தசிஸ்க்கும் RBC ப்ரொடக்ஷனுக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இதனாலே பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி லேடிஸ் அவங்க வந்து குழந்தைக்கு வந்து அதிகமான பிளட் சர்க்குலேஷனும் பிளட்டும் அண்டு புது செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், அதுக்கு DNA தேவை.
ஸோ அவங்களுக்கு வந்து போலிக் ஆசிட் வந்து அதிகமாக, அதாவது நார்மல் ரேஞ்சை விட அதிகமாகவே வந்து அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ ப்ரெக்னன்சி பீரியடில் போலிக் ஆசிட் வந்து எக்ஸ்ட்ராவே வந்து டேப்லெட் தருவாங்க. ஸோ போலிக் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து டிஎன்ஏ சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இந்த கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸசிவ் ப்ளீடிங் அக்கர்ஸ் டியூ டு த ரிடக்ஷன் நம்பர் ஆஃப், அதாவது ப்ளீடிங் வந்து எதனால் வருதுன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸசிவ் ப்ளீடிங் எதனால் வருதுன்னா எது கம்மியாகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த த்ரோம்போசைட்ஸ். இந்த த்ரோம்போசைட்ஸ்னால் என்னது, பிளேட்டில் இருக்கணும் பேர் தான் இந்த த்ரோம்போசைட்ஸ். ஸோ இது கம்மியாக இருக்கிறதுனால தான் வந்து ப்ளீடிங் வந்து வருது. ஸோ அது கரெக்டாக இருந்துச்சுன்னா ப்ளீடிங் வந்து ப்ளீடிங் டைமோட நின்றோம். அதுக்கு மேலே போச்சுன்னா இந்த த்ரோம்போசைட்ஸில் வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு அப்சன்ஸ் ஆஃப் விச் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் லீட் டு ஹீமோஃபிலியா. ஸோ ஹீமோஃபிலியானா என்னென்னு சொன்னேன், அவங்களுக்கு வந்து கிளாட்டிங் ஃபேக்டர் இருக்காது. அதனால் சின்ன காயம் பட்டால் கூட பிளட் வந்து ஃபுல்லாக ப்ளீட் ஆகிரும். ஸோ அதுக்கு பேர் தான் ஹீமோஃபிலியா. அது எந்த கிளாட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாட்டிங் ஃபேக்டர் 8. ஸோ இதுக்கு பேரே பார்த்தீங்கன்னா ஆன்டி ஹீமோஃபிலி ஃபேக்டர். ஸோ இதுதான் வந்து கொஸ்டின். ஃபேக்டர் 8 வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹீமோஃபிலியா. நெக்ஸ்ட்டு WBCs which release heparin and histamine. ஸோ WBC செல்ஸ் இருக்குது, அதை வந்து ஹெப்பாரினும் ஹிஸ்டமினும் ரிலீஸ் பண்ணுது. ஸோ WBCயில் எந்த செல் வந்து அதை ரிலீஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா வந்து பேசோஃபில்ஸ். நெக்ஸ்ட்டு டெஃபிஷியன்சி ஆஃப் ஃபோலிக் ஆசிட் அண்ட் விட்டமின் B12 கேன் லீட் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபோலிக் ஆசிட் அண்டு விட்டமின் B2 ரெண்டுமே இல்லாததுனால என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மெகலோபிளாஸ்டிக் அனிமியா. இது பார்த்திங்கன்னா என்ன, நம்மளுக்கு அனிமியாலே நிறைய டைப் இருக்குது. ஸோ அதனால தான் ஆப்ஷன்லேருந்து நான் டைரெக்டாக ஸ்கிப் பண்ணி வந்துட்டேன். ஸோ மெகலோபிளாஸ்டிக் அனிமியா பார்த்திங்கன்னா டெஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் B2 அண்டு ஃபோலிக் ஆசிட். மைக்ரோசைட்டிக் அனிமியா இல்லை ஹைப்போக்ரோமிக் அனிமியா பார்த்திங்கன்னா டெஃபிஷியன்சி ஆஃப் அயனு. நெக்ஸ்ட்டு நார்மோசைட்டிக் அனிமியா பார்த்திங்கன்னா டியூ டு அக்யூட் பிளட் லாஸ், பிளட் கம்மியாக இருக்குது, அது பேர் வந்து நார்மோசைட்டிக் அனிமியா. நெக்ஸ்ட்டு ஹேப்ளாஸ்டிக் அனிமியா இல்லை ஹைப்போபிளாஸ்டிக் அனிமியா பார்த்திங்கன்னா டியூ டு போன் மேரோ சப்ரேஷன், அதாவது போன் மேரோ கம்மியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஏப்ளாஸ்டிக். ஏப்ளாஸ்டிக்னா அப்சன்ஸ்னு கூட சொல்லலாம். ஏப்ளாஸ்டிக் அனிமியா அல்ல ஹைப்போபிளாஸ்டிக் அனிமியா பார்த்திங்கன்னா அப்சன்ஸ் ஆஃப் போன் மேரோ. நெக்ஸ்ட்டு ஹீமோலைட்டிக் அனிமியா. ஹீமோலைட்டிக் அனிமியா எதனால பார்த்திங்கன்னா சிக்கிள், அதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கிள் செல் அனிமியா, ட்ரக் இன்டியூஸ்ட் அனிமியா, தெராசிமியா, டிசீஸ் இன்டியூஸ்ட் மலேரியா, அதுலேயும் பார்த்திங்கன்னா ஹீமோலைட்டிக் அனிமியா. அதாவது ஹீமோலைட்டிக்னா வந்து அந்த ஹீமோக்ளோபின்ல வந்து பிரேக் டவுன் ஆகும், அதுதான் வந்து இந்த டைப் ஆஃப் அனிமியா. ஸோ இந்த ட்ரக் இன்டியூஸ்டு அனிமியா இருக்குது பார்த்திங்கன்னா இது வந்து மலேரியாக்காக யூஸ் பண்ணுற ட்ரக்கு ப்ரிமாக்வின். நெக்ஸ்ட்டு டேப்சன் பார்த்திங்கன்னா லெப்ரஸிக்காக யூஸ் பண்ணுற ட்ரக்கு. ஸோ அதனாலேயும் வந்து ஹீமோலைட்டிக் அனிமியா வந்து ஃபார்ம் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் அனிமியா டைப்பு. ஸோ இதுவும் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஹெல்மெண்ட் தட் ஹெல்ப்ஸ் இன் பிளட் கிளாட்டிங். அதாவது இப்போ பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸை பற்றி சொன்னேன். ஸோ இதெல்லாம் விட்டமின்ஸு. எந்த விட்டமின் வந்து பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர் வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் கே. இந்த விட்டமின் கே பார்த்திங்கன்னா கிளாட்டிங் ஃபேக்டர் 2, 7, 9, 10 இந்த கிளாட்டிங் ஃபேக்டர் உருவாகிறதுக்கு மெயின் எது வேணும்னு பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் கே தான் தேவை. நெக்ஸ்ட்டு விட்டமின் கே இஸ் ரிக்வயர்ட் ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ் எக்ஸப்ட். ஸோ லாஸ்ட் கொஸ்டினில் சொன்னேன் 2, 7, 9, 10. ஸோ இந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் வந்து சிந்தசிஸ் ஆகணும்னா அந்த விட்டமின் கே தேவை. ஸோ இதில் வந்து எது தேவையில்லை அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்போது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 9 இருக்குது, 10 இருக்குது, 2 இருக்குது, 3 கொடுத்துருக்காங்க. ஸோ 7 பதிலாக 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபேக்டர் 3, அதாவது டி வந்து ஆன்சர் இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு விட்டமின் கே, அதான் ஆல்ரெடி சொன்னது தான். விட்டமின் கே இஸ் ரிக்வயர்ட் ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ். 2 பார்த்திங்கன்னா அதுக்கு ப்ரோத்ரோம்பின், 7 ஸ்டேபிள் ஃபேக்டர், 9 பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ஃபேக்டர், 10 வந்து ஸ்டூட் ப்ரவர் ஃபேக்டர். ஸோ இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்ட்டு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் அதுவும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேமேஜ் இன் போன் மேரோ லீட் டு. ஸோ அங்கே நம்ம அதை அனிமியாவில் பார்க்கும்போது நான் அப்பயே சொன்னேன் அப்சன்ஸ் அல்லனா போன் மேரோ இல்லைனா இல்லை போன் மேரோ சப்ரேஷன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஏப்ளாஸ்டிக் அனிமியா. நெக்ஸ்ட்டு இந்த டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் பிளட் செல், அதாவது நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு டிசீஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா அதை தடுக்கிறது வந்து எந்த டைப் ஆஃப் பிளட் செல்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்னால் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து எந்த பிளட் செல், ஒயிட் பிளட் செல்ஸ், ரத்த வெள்ளை அணுக்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், த மேஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட் பிளேட்லெட்ஸ்.
ஸோ பிளேட்லெட் வந்து மேஜர் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. பிளேட்லெட்னாவே நம்மளுக்கு வந்து கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் தான். ஸோ டு ஃபார்ம் பிளட் கிளாட்டிங், டு கேரி ஆக்சிஜன் டு செல்ஸ் பார்த்திங்கன்னா அது வந்து ஆர்பிசி செல்ஸ். டு ஜென்ரேட் இம்யூனிட்டி ரெஸ்பான்ஸ் இன் பாடி பார்த்திங்கன்னா இது வந்து டபிள்யூபிசி. ஸோ கிளாட்டிங் தான் வந்து பார்த்திங்கன்னா பிளேட்லெட். நெக்ஸ்ட்டு ஹியூமரல் இம்யூனிட்டி மீடியேட்டட் பை. இதில் பார்த்திங்கன்னா இம்யூனிட்டியை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று ஹியூமரல், இன்னொன்று செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. செல் மீடியேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டி செல் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து டி லிம்போசைட்ஸு. ஹியூமரலுக்கு பார்த்திங்கன்னா வந்து பி லிம்போசைட். ஸோ இங்கே ஹியூமரலுக்கு கேட்டிருக்காங்க, அப்படின்னா வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா பி லிம்போசைட். ஸோ இது அதனோட நோட்ஸ் தான். ஹியூமரல் இம்யூனிட்டி இஸ் மீடியேட் பை பி லிம்போசைட். செல் மீடியேட் பார்த்திங்கன்னா டி லிம்போசைட். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னா, செல்லுக்கு வெளியே நடக்கிறது பார்த்திங்கன்னா ஹியூமரல், செல்லுக்குள்ளே நடக்கிறது பார்த்திங்கன்னா செல் மீடியேட் இம்யூனிட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் இஸ் a hemolytic anemia இந்த ஃபீட்டஸ் இஸ் டியூ டு. அதாவது இது வந்து ஃபீட்டஸ்க்கு வர ஒரு அனிமியா. ஸோ நம்ம அனிமியாவில் பார்த்தோம், இது எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் இஸ் a hemolytic anemia. யாருக்கு வரும்? ஃபீட்டஸ்க்கு வரும். ஸோ அது எதனால் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா RH பாசிட்டிவ் ஃபாதருக்கும் RH நெகட்டிவ் மதருக்கும் வரும். அது அவங்களுக்கு வராது. ஸோ அவங்க 2 பேர் ஒன்று சேர்ந்து ஒரு குழந்தை பிறக்கும் இல்லையா, அவங்களுக்கு வரும். ஸோ இதை வந்து டீப்பாக பார்க்கணுன்னா பிளட் செல்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் இது எதனால் வருதுன்னா அந்த RH இன்கம்பேட்டபிலிட்டினால் வருது. அதாவது இப்போ வந்து பிளட் குரூப் இருக்கும், பிளட்லேயே வந்து பாசிட்டிவாக நெகட்டிவானு எதை டிட்டர்மின் பண்ணோம்? இந்த RH ஃபேக்டர் தான். ஸோ இப்போ ஃபாதருக்கு வந்து RH பாசிட்டிவும் மதருக்கு வந்து RH நெகட்டிவும் இருந்தால் அவங்க 2 பேர் ஒன்று சேர்ந்து ஒரு குழந்தை பிறகு இல்லையா, அவங்களுக்கு இந்த டிசீஸ் வரும். ஸோ இதை எப்படி நம்ம வந்து தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு RH இம்யூனோகுளோபின் ஷாட் கொடுப்பாங்க 28th வீக் ஆஃப் ப்ரெக்னன்சிலையும், ஆஃப்டர் தட் 72 hours ஆஃப்டர் பர்த். ஸோ இது பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். Next question, blood group that is work as a universal donor. Universal donor பார்த்தீங்கன்னா O negative. Next, O blood group person can receive a blood from the following group. யார்கிட்ட அவங்க ரிசீவ் பண்ண முடியும்? only Oன்னு தான் அவங்க வந்து ரிசீவ் பண்ண முடியும். ஸோ அதனுடைய டீப் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இது யார் வந்து டிஸ்கவர் பண்ணாருன்னா அந்த பிளட் குரூப்பெல்லாம் வந்து லான்ஸ்டீனர் அண்ட் வெய்னர்னு இருக்கும். ஸோ லான்ஸ்டீனர் அதில் வந்து 4 டைப்ஸ் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க, ஏபி அண்டு ஓ. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. பிளட் குரூப் RH ஃபேக்டர் இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ், இல்லைன்னா வந்து RH நெகட்டிவ். யூனிவர்சல் டோனர் பார்த்திங்கன்னா O பிளட் குரூப்பு, யூனிவர்சல் அக்செப்டர் பார்த்திங்கன்னா AB பிளட் குரூப்பு. இன் all the factors are necessary in blood coagulation except, அதாவது blood coagulationனா அந்த blood clot ஆகிற ப்ராசஸ்ஸு, அதுக்கு வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் நெசசரி எக்ஸப்ட்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபைப்ரினோஜன், ப்ரோத்ரோம்பின், குளோபுலின்ஸ், கால்சியம் அயான். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா குளோபுலின்ஸ் தான் வந்து ஆன்சர். குளோபுலின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கோயகுலேஷன் ப்ராசஸில் வந்து இன்வால்வ் ஆகுது. இந்த ஃபைப்ரோஜன், ப்ரோத்ரோம்பின், கால்சியம் அயான் இது எல்லாமே வந்து கோயகுலேஷன் ப்ராசஸில் வந்து யூஸ் ஆகும். குளோபுலின் வந்து யூஸ் ஆகாது. So next, hemophilia B is caused due to the reduction in the quantity or activity which of the following clotting factors. ஸோ ஹீமோஃபிலியா பற்றி சொல்லியிருந்தேன். ஹீமோஃபிலியானாவே என்னது, ப்ளீடிங் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அவங்களுக்கு வந்து கிளாட்டிங் ஃபேக்டர் கரெக்டாக இருக்காது, அதனால் ப்ளீடிங் டைம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே ஹீமோஃபிலியா பி கேட்டிருக்காங்க, அதாவது எந்த கிளாட்டிங் ஃபேக்டர் இல்லாததுனால ஹீமோஃபிலியா பி வருது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிளாட்டிங் ஃபேக்டர் 9. கிளாட்டிங் ஃபேக்டர் 9 பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ஃபேக்டர். ஸோ அது வந்து இல்லாமல் போச்சுன்னா ஹீமோஃபிலியா நம்மளுக்கு பி வரும். ஸோ இதிலே வந்து 3 இருக்குது. ஹீமோஃபிலியா ஏ பார்த்திங்கன்னா கிளாட்டிங் ஃபேக்டர் 8, ஹீமோஃபிலியா பி வந்து கிளாட்டிங் ஃபேக்டர் 9. இது வந்து ஆன்டி ஹீமோஃபிலியா ஃபேக்டர், இதுக்கு வந்து கிறிஸ்மஸ் ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு ஹீமோஃபிலியா சின்னு இருக்குது, அது பார்த்திங்கன்னா கிளாட்டிங் ஃபேக்டர் 11. ஸோ இந்த கிளாட்டிங் ஃபேக்டர்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது தனியாக வீடியோ இருக்குது, மறக்காமல் அதுவும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு, pancytopenia is a medical condition in which there is reduction in number of அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ பேன்சைட்டோபினியா அப்படின்னு என்னன்னு கேட்டிருக்காங்க சிம்பிளாக. ஸோ எது இல்லாதனால பேன்சைட்டோபினியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் ஆர் ஹால்ஸ். இப்போது பேன் இந்தியா நம்ம சொல்லுவோம், இந்த இந்தியா ஃபுல்லாக, ஸோ மொத்தமாக அப்படின்னு சொல்லும்போது ஸோ பேன்சைட்டோபினியான்றது அதே மாதிரி தான். இந்த ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட் செல்ஸ் இது எதுவுமே வந்து நார்மல் ரேஞ்ச் இல்லாமல் கம்மியாக இருந்தால் அந்த கண்டிஷன் பேர் தான் வந்து பேன்சைட்டோபினியா. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா இங்கே டி, அதாவது ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட் ஆல்மே வந்து எல்லாமே வந்து கம்மியாக இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா பேன்சைட்டோபினியா. ஸோ pancytopenia involves a reduction in the number of red blood cells, white blood cells, platelets. Next, lack of intrinsic factor with failure in the absorption of vitamin B12 results in. அதாவது ஏதோ ஒரு இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் கம்மியாக இருக்கிறதுனால அப்சார்ப்ஷன் ஆஃப் விட்டமின் B12 வந்து கம்மியாகுது. ஸோ அதனால் என்ன அனிமியா வரும்னு பார்த்தீங்கன்னா ஏப்ளாஸ்டிக் அனிமியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், neutrophils squeeze through the capillary walls in the area of infection through the process called. அதாவது இப்போது நமக்கு வந்து ஒரு அடிபட்டுச்சுன்னா வந்து இன்ஃபெக்ஷன் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அப்போ நம்ம பாடியில் வந்து டபிள்யூபிசி செல்ஸ் தான் வந்து ரத்த வெள்ளையணுக்கள் தான் நமக்கு எதிர்ப்பு சக்தியை தருது. ஸோ அந்த ப்ராசஸ் தான் கேட்குறாங்க. இப்போது சடனாக வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகுது, ஏதோ ஒரு அடிபட்டு ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகுது. ஸோ அங்கே வந்து மைக்ரோஆர்கனிசம் இதை டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த டபிள்யூபிசி செல்ஸை வந்து பிளட் செல்ஸ்லேருந்து வெளியே எது வந்து கொண்டு வருது, அந்த வெளியே கொண்டு வரும், அஃபெக்டட் ஏரியாவுக்கு அது கொண்டு போகும். ஸோ அந்த ப்ராசஸ் பேர் என்னென்னு கேட்குறாங்க. அதுக்கு பேர் தான் வந்து டயாபெடிசிஸ். ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நியூட்ரோஃபில்ஸ் வந்து பிளட் செல்ஸ் வந்து ஸ்க்வீஸ் ஆகி வெளியே வரும், கேப்லரியிலேருந்து வெளியே வரும், கேப்லரி மூலமா. ஸோ வெளியே வந்து அஃபெக்டட் ஏரியாவுக்கு போகும். ஸோ அங்கே போயிட்டு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து டயாபெடிசிஸ். நெக்ஸ்ட்டு இன் பிளட் கிளாட்டிங் ஃபைனலி, அதாவது பிளட் கிளாட்டிங்கில் வந்து நிறையா ஸ்டெப்ஸ் இருக்கும். அது ஃபைனல் ஸ்டெப் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபைனல் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஃபைப்ரினோஜன் இஸ் கன்வெர்டட் இன்டு ஃபைப்ரின். ஸோ இதுதான் பிளட் கிளாட்டிங்களோட லாஸ்ட் ஸ்டெப். பார்த்திங்கன்னா இதில் இருக்கும் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரோத்ரோம்பின் ஆக்டிவேட்டர், கன்வர்ஷன் ஆஃப் ப்ரோத்ரோம்பின் டு த்ரோம்பின். ஃபைனல் ஸ்டெப் பார்த்திங்கன்னா கன்வர்ஷன் ஆஃப் ஃபைப்ரோஜன் இன்டு ஃபைப்ரின். நெக்ஸ்ட்டு ராயல் டிசீஸ் இஸ் டியூ டு அப்சன்ஸ் ஆஃப் பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர். அதாவது ராயல் டிசீஸ்னு ஒன்று இருக்குது. அது பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர் எந்த பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர் கம்மியாக இருக்கிறதுனால வருதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா கிளாட்டிங் ஃபேக்டர் 9. கிளாட்டிங் ஃபேக்டர் 9 என்னது கிறிஸ்மஸ் ஃபேக்டர். ஸோ அது கம்மியாக இருந்துச்சுன்னா வந்து ராயல் டிசீஸ் வரும். ஸோ இந்த ராயல் டிசீஸ் வந்து எதை சொல்கிறாங்கன்னா ஹீமோஃபிலியா பி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை தான் வந்து ராயல் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா அது ராயல் ஃபேமிலிக்கு தான் வந்து மோஸ்ட்டாக அந்த டிசீஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து ராயல் டிசீஸ்னே பேர் வச்சுருக்காங்க. எதுனா அது வந்து ஹீமோஃபிலியா பி. ஸோ அது எதனுடைய அப்சன்ஸால் வருதுன்னா கிளாட்டிங் ஃபேக்டர் 9, அதாவது கிறிஸ்மஸ் ஃபேக்டர். அது கம்மியாக இருக்கிறதால தான் ஹீமோஃபிலியா பி வருது. அதுக்கு இன்னொரு பேர் தான் வந்து இந்த ராயல் டிசீஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், a high concentration of bilirubin in the blood cells causes. அதாவது பிளட்டில் வந்து பிலிருபின் அதிகமாக ஆச்சுன்னா அதனுடைய கண்டிஷன் கேட்குறாங்க. இல்லை அது எது வந்து காஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஹை பிலிருபின் கண்டைன் பிளட் லீட் டு ஜாண்டிஸ். ஸோ 50 கொஸ்டின் ஓவர். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துருந்தாவே பிளட்டில் வந்து என்ன டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ மோஸ்ட்டாக எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் எக்ஸிட் எக்ஸாம், எம்ஆர்பி எக்ஸாம், ஐஎஸ்ஐசி ஃபார்மசிஸ்ட்டு, இல்லை ட்ரக் இன்ஸ்பெக்டரு, எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு வீடியோவே போதும். இது பிளட் சாப்டர்னு எடுத்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த நோட்ஸும் நீங்கள் படிக்கவே தேவையில்லை. ஸோ அந்தளவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்மா ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம ஃபார்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.